எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம சேனலில் வாரன் பஃபட் அவருடைய வாழ்க்கை வரலாறை சிறு வயதிலிருந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்குறேங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு ஸ்னோபால் புத்தகத்தில் பார்ட் 1 பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் நிறைய விஷயங்கள் புரியும். ஏன்னா வரிசையாக பார்த்துட்டு வந்தால் தான் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு புரியுங்க. திடீர்னு இடையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா 1990லேருந்து 2000 வரும். அதாவது டெக்னாலஜி பூம் நடந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டம். இப்போ தான் வந்து நம்ம போன வீடியோவில் பார்த்து இல்லைங்களா, இந்த மாதிரி நம்ம வாரன் பஃபட்டோடைய மகன் வந்து அவர் மிகப்பெரிய ஒரு ஸ்கேம், ஒரு கம்பெனி தவறிலிருந்து எஸ்கேப் ஆகி தன் மீது எந்த ஒரு தப்பு இல்லை அப்படிங்கிறது நிரூபித்து அந்த கம்பெனியில் ரிசைன் பண்ணி வெளியே வந்தார். அந்த விஷயங்கள்லாம் நம்ம போன பதிவில் பார்த்தோம். இந்த பதிவில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த காலகட்டங்களில் பஃபட்டோடைய தாயார் வந்து இறந்துடுறாங்க. வயது மூப்பின் காரணமாக வந்து இறந்துடுறாங்க. ஸோ இறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பஃபட்டுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வருத்தமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா வருத்தம் தான். ஆனால் எந்த மாதிரியான வருத்தம் அப்படின்னா, இந்த பிறவியில் வந்து நமக்கு வந்து ஒரு பாசமான ஒரு நல்ல நம்பிக்கை கொடுக்கக்கூடிய தாய் கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம். ஏன்னா எந்த பதிவுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய அம்மாவை பற்றி எங்கேயுமே பேசியிருக்க மாட்டார். அவர் அப்பாவை பற்றியும் நிறைய பேசியிருப்பார் வழியா, அவருடைய அம்மாவை பற்றி நிறைய இடங்களில் பேசியிருக்க மாட்டார். ஏன்னா அது நம்ம பழைய வீடியோவில் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம். 21 மாதிரி கடுமையாக நடந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இறந்ததுனால அந்த ட்ரஸ்ட்டில் இருந்த பர்த்டே ஹாப்பி ஷேர் இருக்குது இல்லைங்களா, அந்த ஷேர்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா திருப்பியும் வந்து பஃபட்டுக்கும் சூசி பஃபட்டுக்கும் பஃபட் கூட பிறந்தவங்க எல்லாத்துக்குமே வந்து கிடைக்கிது. அது ஒரு ட்ரஸ்ட்லேருந்து ஒருத்தங்க இறங்குறப்ப அவங்களோட வாரிசாரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரும் இல்லைங்களா, திருப்பியும் பஃபட்டோடைய சகோதரர்கள், சகோதரி, பசங்க எல்லாத்துக்குமே வந்து பஸ் ஏற்ற ஷேரை கம்மியான விலைக்கு விற்றுட்டாங்க இல்லைங்களா, திருப்பியும் வந்து அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்கிது. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து ஷேர்ஸ் எல்லாம் வந்து கிடைக்கிது. அதனால் திருப்பியும் வந்து அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு சொசைட்டியில் வந்துடுறாங்க. அதே சமயம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பஃபட்டோடைய மகனுக்கு வந்து வேலை இல்லை. சூசி பஃபட்டோடைய மகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டைவர்ஸ் ஆகிட்டு கொஞ்சம் பொருளாதார ரீதியாக வந்து ரொம்ப சிரமப்பட்டு இருக்கிறனால பஃபட்டோடைய ஒய்ஃப் வந்து ரொம்ப வந்து பஃபட் வந்து சொல்கிறாங்க, இது மாதிரி நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே வந்து அட்லீஸ்ட் 5 வருஷத்துக்கு ஒருக்கா $10 மில்லியன் நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன் போடுறாரு. முன்ன மாதிரி பஃபட் கிடையாதுங்க. முன்னெல்லாம் பஃபட் இருந்து நீங்கள் $1 வாங்குறதுனாலே ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஆனால் இந்த முறை வந்துட்டு பஃபட் வந்து கொஞ்சம் தாராள மனசாயிட்டார். ஏன்னா வயசாயிடுச்சு, நிறைய சம்பாரிச்சிட்டாரு, நிறைய டொனேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் ஓகே அப்படின்ட்டு சொல்லிவிட்டு எல்லாத்துக்குமே வந்து 5 வருஷத்துக்கு ஒருக்கா $10 லட்சம் கொடுக்குறாரு. $10 மில்லியன் கொடுக்குறாரு. ஸோ இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குங்க. நம்ம பேசுகிறது 1990ல். அப்போது $1 மில்லியன் யோசிச்சு பாருங்கள், 1 லட்சம் எவ்வளோ காஸ்ட்லின்னு. ஸோ திருப்பி எல்லாம் சொசைட்டிலலாம் மேலே வந்துட்டாங்க. இந்த முறை என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பஃபட்டோடைய மகன் வந்து போன டைம் மாதிரி எல்லாமே தேவையில்லாம் பணத்தை வேஸ்ட் பண்ணாமல் இந்த முறை ஏற்கனவே வந்து 900 ஏக்கர் நிலம் வச்சுருந்தார். இப்போ திருப்பியும் வந்து பார்ட் 2ல் வந்து இன்னொரு 900 ஏக்கர் நிலம் வாங்குறாரு, அவங்க அப்பா கொடுத்த பணத்தை வச்சுக்கிட்டு. இப்படி தாங்க வந்து வாழ்க்கை வந்து போயிட்டுருக்குது. இப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னா, கொக்கோ கோலா என்டர்பிரைஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம், அந்த கொக்கோ கோலா தயாரிக்கக்கூடிய நிறுவனம் கொக்கோ கோலா என்டர்பிரைசஸ் அப்படிங்கிறது பாட்டில் தயாரிக்கக்கூடிய நிறுவனம். அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, கொக்கோ கோலா கம்பெனி வந்து உங்களுக்கு சிரப்பெல்லாம் கொடுப்பாங்க. என்னென்ன இன்க்ரீடியன்ஸோ அதெல்லாம் செஞ்சு ஒரு சிரப் மாதிரி கொடுப்பாங்க. கொக்கோ கோலா என்டர்பிரைசஸ் என்ன பண்ணுன்னா, அந்த சிரப்பை வாங்கி தண்ணிக்குள்ளே மிக்ஸ் பண்ணி பாட்டிலிங் பண்ணி விற்கிறது. எப்படி நம்ம ஊர்லேருந்து வருண் பெவரேஜ் இருக்காங்க, அதே மாதிரி அங்கே வந்து கொக்கோ கோலா என்டர்பிரைசஸ். ஸோ அதில் வந்து நம்ம ஹார்வி பஃபட்டுக்கு வந்து ஒரு முக்கியமான டைரக்டர் போஸ்ட் கிடைக்குது. ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்த நேர்மையின் காரணமாக வந்து இந்த போஸ்ட் வந்து ராபர்ட் எஸ்ட் அப்படிங்கிறவர் வந்து கொடுக்குறாரு. ஸோ ஹார்வி பஃபட்டுக்கு வந்து ஒரு வேலை கிடைக்கிது. இப்போ இந்த நிறுவனம் என்ன பண்ணுது அப்படின்னா, கொஞ்சம் நல்லா வந்து லாபம் பண்ணிகிட்டு இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சான் வேலியில் வந்து ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்கில் பஃபட்டு கலந்துக்கிறாரு. அவர் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பில்கேட்ஸும் கலந்துக்கிறாரு. கூட வந்து கொக்கோ கோலா கம்பெனியோடைய ஓனர் ராபர்ட்டோவும் கலந்துக்கிறாங்க. 3 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது பில்கேட்ஸ் வந்து தவறுதலாக வந்து கொக்கோ கோலா கம்பெனி ஓனரை பற்றி பேசுகிறார். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதாவது ஒரு டெக்னாலஜி கம்பெனியை வந்து நடத்துகிறது வந்து ரொம்ப கஷ்டம்.
எப்போ வேணாலும் புதுசாக ஒரு டெக்னாலஜி வரலாம், நம்ம வந்து அப்கிரேட் ஆகிட்டே இருக்கணும், கொக்கோகோலா மாதிரி வந்து ஈஸியான ஒரு பிஸ்னஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. உண்மை அதுதாங்க. ஏன்னா நம்ம வந்து டெக்னாலஜியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1990லேருந்து இப்போ வரைக்கும் நம்ம இன்டர்நெட்டில் எத்தனை புரட்சிகள் நடந்துகிட்டே இருந்திருக்குது. இப்போ கூட நம்ம ரீசெண்டாக நடக்கக்கூடிய ஏஐ பவுல்னால நம்ம ஊரில் இருக்கக்கூடிய டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ இதெல்லாமே வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஷேர் வேல்யூ கீழே இறங்கிட்டே இருக்குது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறேன்னா, இப்போ டிசிஎஸ் எல்லாம் கீழே இறங்குதுன்னு வைங்களேன், எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஏஐ வந்து டிசிஎஸோட ஜாப்பை வந்து எடுத்துகிட்டு போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் என்னுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னா, அப்படிலாம் எடுக்க முடியாது. இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு கால்குலேட்டர் வந்து கண்டுபிடிக்காததுக்கு முன்னாடி வந்து எல்லாருமே மனக்கணக்கு தான் போடுவாங்க இல்லைங்களா? ஸோ அப்போ வந்து ஒரு ஆடிட்டர் ஆஃபீஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு அந்த ஆடிட்டர் ஆஃபீஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆடிட்டர் ஆஃபீஸ் இருக்குது. அங்கே வந்து ஒரு 100 பேர் வந்து மனக்கணக்கே போடக்கூடியவங்க வந்து அக்கௌண்டன்ட் வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. மனக்கணக்கு சரிங்களா? இப்போ வந்து கால்குலேட்டர் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ கால்குலேட்டர் கண்டுபிடிச்ச உடனே எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இனிமேல் கால்குலேட்டர் கம்பெனியே வந்து அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி நடக்காது. என்ன ஆகுனா, அந்த கால்குலேட்டர் கம்பெனிக்காரங்க வந்து தான் கண்டுபிடிச்ச கால்குலேட்டரை வெளியே விற்றுட்டு மேற்கொண்டு அப்கிரேட் ஆகிறதுக்கான வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்க வந்து அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. அதே சமயம் இங்கே வந்து மனக்கணக்கு போட்டுட்டு இருந்தவங்கலாம் வந்து வெளியே போயிட்டு கால்குலேட்டர் யூஸ் பண்ண தெரிஞ்சவங்களாம் தான் உள்ளே வந்துடுவாங்க. அதே மாதிரி தான் நம்ம இன்னைக்கு டிசிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா, என்னது ஏஐ வந்தாலும் ஏஐ கண்டுபிடிச்சாலும் இந்த சாஃப்ட்வேரை வந்து டிசிஎஸ்க்கு விற்றுட்டு போயிடுவாங்க. அவங்க வந்து அடுத்த சாஃப்ட்வேர் கண்டுபிடிக்க போயிடுவாங்க. டிசிஎஸ் வந்து அந்த சாஃப்ட்வேரை வாங்கி அதன் மூலிமா வந்து அவங்களுக்கு கிளைண்ட்ஸுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் பண்ணி கொடுப்பாங்க. அந்த சாஃப்ட்வேர் கண்டுபிடிச்ச கம்பெனியை வந்து டிசிஎஸ் செய்யக்கூடிய வேலையை எடுத்து செய்யாது. ஸோ இதுதான் வந்து வித்தியாசம் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி தான் வந்து நம்ம பில்கேட்ஸ் வந்து சொல்கிறாரு, டெக்னாலஜியில் தான் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ட்டு. கொக்கோகோலா மாதிரி ஈஸியானது இல்லை அப்படின்னுங்கிறாரு. அதனால ராபர்ட்டை வந்து கோவந்தது, என்னுடைய கம்பெனி வந்து நீ எப்படி வந்து ரொம்பவே ஈஸியானது, ரொம்ப ஒரு மதிப்பு கீழே இறக்கி நீ பேசலாம் அப்படிங்கிற மாதிரி. யாராக இருந்தாலும் அவங்கவுங்க கம்பெனி அவங்கவுங்களுக்கு வசதி தான், அவங்கவுங்க ஊர் அவங்கவுங்களுக்கு வசதி தான், அவங்கவுங்க பசங்க அவங்கவுங்களுக்கு வசதி தான் இல்லைங்களா? அது மாதிரி அதுக்கப்புறம் வந்து பில்கேட்ஸும் அவர் வந்து நேர் எங்கேயுமே பேசிக்கவே இல்லை. ஸோ அதை வந்து அவர் வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்தார். சரி, ஓகே, இது போயிட்டு போகுது. இப்போ வந்து பஃபர்ட் என்ன சொல்கிறார், கொக்கோகோலா கம்பெனியும் இது டெக்னாலஜி கம்பெனியும் வச்சு கம்பேர் பண்ணி பேசுகிறார். இவர் பேசக்கூடிய டைம் வந்து பார்த்திங்கன்னா 1990லேருந்து 2000 வருஷம் .com பபுள் உருவாகிட்டு இருக்குது. நீங்கள் வந்து .comனு முடிஞ்ச கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த பணம் பல மடங்கு அந்த கம்பெனி நட்டமே பண்ணியிருந்தாலுமே அது பாட்டுக்கு ஸ்டாக்கில் மேலே போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? அந்த காலகட்டங்களில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறது விஷயம். நான் வந்து புரியாத விஷயத்தில் முதலீடு பண்ண மாட்டேன் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. இப்போ கொக்கோகோலா அப்படிங்கிற ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதோடைய கூல்ட்ரிங்க்ஸ் வந்து சாதாரண ஒரு பர்கர் கம்பெனி கூட வந்து அந்த கொக்கோகோலா விற்கும் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, நம்ம மெக்டொனால்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா? மெக்டொனால்ட்ஸில் சில டைம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பர்கர் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு கோக் ஃப்ரீ, பெப்சி ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்துருக்கீங்களா? ஸோ ஒரு பர்கர் சாப்பிடக்கூடியவர் கூட வந்து அந்த கொக்கோகோலாவை வாங்கி குடிப்பார். இதனால் வந்து என்றைக்குமே வந்து இந்த பிஸ்னஸ் நல்லா போகும். இந்த பிஸ்னஸ் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் டெக்னாலஜியை நான் என்னென்ன புரிஞ்சுக்கிறது, அது எப்படி நான் புரிஞ்சுக்கிறதுன்னு எனக்கு புரியலை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. ரெண்டாவது என்ன சொல்கிறாருன்னா, ஒரு கோக் வந்து ஒரு மனுஷன் வந்து வாழ்நாளில் நிறைய டைம் பயன்படுத்திகிட்டே இருப்பான். அது ஒரு சாதாரண ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் தான். ஆனால் டெக்னாலஜி அவங்க எப்படி பயன்படுத்துவாங்க அப்படின்னு நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியலை. அதனால் வந்து நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஸோ அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் கரெக்டாக தான் இருந்திருக்காரு. அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா, இடையில வந்து கொக்கோகோலா கம்பெனியோடைய சிஇஓ வந்து ஒரு இடத்துல வந்து சொல்கிறாரு, ஒவ்வொரு வருஷமே வந்து நம்ம வந்து 18% வந்து நம்ம ப்ராஃபிட்டு க்ரோ ஆகிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஆனால் பஃபட் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது வந்து நடக்கிற காரியம் கிடையாது. கொக்கோகோலாங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு வேல்யூவான கம்பெனி தான். அந்த கம்பெனினால் ஓரளவுக்கு தான் ப்ராஃபிட் கொடுக்க முடியுமே வழிய, தொடர்ந்து வந்து நம்மளால் வந்து ப்ராஃபிட் டபுள் பண்ணிகிட்டே போக முடியாது அப்படிங்கிறாரு. என்ன காரணம் சொல்கிறாரு அப்படின்னா, இப்போது சாதாரண ஒரு மூலையில் ஒரு டீ கடை இருக்குதுன்னு வைங்களேன். அந்த டீ கடைக்கு வந்து மாதத்துக்கு இல்லை ஒரு வருஷத்துக்கு ஒரு 10,000 லாபம் வருதுன்னு வச்சுக்குவோம். அந்த 10,000 வந்து ஈஸியாக வந்து 20,000 டபுள் பண்ணிட முடியுங்க. ஏன்னா வந்து ரொம்ப ரொம்ப சின்ன வால்யூம் தான். ஆனால் கொக்கோகோலா மாதிரியான ஒரு கம்பெனிலாம் பார்த்திங்க அப்படின்னா 10,000 கோடி 20,000 கோடி ஒரு ப்ராஃபிட் பார்ப்பாங்க. அதை வந்து நம்ம வந்து ஒரு 40,000 கோடி 50,000 கோடி ப்ராஃபிட் டபுள் மடங்கு ஆக்கணும் அப்படிங்கிறது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா நம்ம ஏற்கனவே உலகம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிட்டோம். நம்ம ட்ரிங்க்ஸை தேவைக்கு, அதாவது 100 பேர் இருக்காங்கன்னா 90 பேர் நம்ம கொக்கோகோலா ட்ரிங்க்ஸை பயன்படுத்துகிறாங்க. இதுக்கு மேலே நம்ம புதுசாக கஸ்டமர் எங்கே போய் தொலைகிறது அப்படிங்கிறது அவர் தான் முதல் கேள்வி எழுப்புறாரு. ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு மனுஷன் வந்து ஒரு நாளைக்கு ஒரு கோக்கு சாப்பிடலாம்.
அவ்வளோதான் அவனால் முடியும். டெய்லி வந்து ஒரு 10 கோக் சாப்பிட்றது வந்து அவனால் முடியாத காரியம். ஸோ நம்மளால் விற்கிறதும் ஒரு லிமிட்டுக்கு மேலே தான் விற்க முடியும். அதுக்கப்புறம் லோக்கல் ட்ரிங்க்ஸ் டாமினேஷன் இருக்கும். சின்ன சின்ன கம்பெனிகள் அந்தந்த ஊருக்குன்னே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்கள வந்து டாமினேட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ எங்கள் ஊரில் காங்கேயமெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, பொடாரன் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்குது. ஸோ நான் சின்ன வயசுலேருந்து அந்த கம்பெனி கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிருக்கிறேன். ஸோ இன்னி வரைக்குமே வந்து அந்த டேஸ்ட்டுக்கு நிகரா வேறு எந்த கம்பெனியுமே இல்ல. நான் குடிச்சது இல்ல. ஸோ அது இது எல்லாமே சொல்லிட்டு கொக்கோகோலா வந்து நல்ல கம்பெனி தான். ஆனா அது வந்து கன்சிஸ்டன்ஸா வந்து ப்ராஃபிட் பண்ண முடியாது அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்றாருங்க. மீதி நாம அடுத்த சாப்டர்ல பார்க்கலாம். என்னென்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத. நன்றி, வணக்கம். மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க.